வென்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 மாதம் கழிச்சு 1.25 மாதம் கழிச்சு உப்புமா நீ போடுறது தப்புமா. இப்போ இதுவே எனக்கு டேஸ்ட்டாக தெரியுது. நாங்கள் டெய்லி தோசை சாப்பிட்டு தோசை வந்து இதில் வந்து நேஷ்னல் இது என்ன சொல்கிறது, நேஷ்னல் ஃபுட்டு சாம்பார் சட்னி. இப்போ எனக்கு உப்புமாவே தேவாமிர்தமாக தெரியுது. காலையிலையும் நைட்லையும் தோசை சாப்பிட்டு தான் அர்ஜுனுக்கு பிடிச்சது. வரே வா டேஸ்ட்டு உப்புமா மாதிரியே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டு அமிர்தம் மாதிரி இருக்கும், தேவாமிர்தமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உப்புமா பிடிக்குமோ சாப்பிடுங்க, நல்லா செய்ய சாப்பிடுங்க. உப்புமானா நல்ல தூக்கம் வரும். இந்த வெயிலுக்கு நல்லா தூக்கம் வரும். டேப்லெட்டே போட தேவை, ஸ்லீப்பிங் தோசை நல்லா இருங்க, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா சாப்பிடும். ருசி இருந்தால் தான் பிரெயினே வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஏன்னா ருசியை வச்சு தான் ஏதோ ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா கூட அது ஊறுகாய், ஒரு வத்தல், ஒரு தண்ணி சாதம் சாப்பிட்டா கூட சின்ன வெங்காயம், ஏதோ ஒன்று கிடைச்சதை வச்சு ருசிக்கணும். ருசிச்சு சாப்பிட்டா தான் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ தான் சிந்தனைகள் நல்லா வேலை செய்யும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை செய்ய தோணும், கெட்ட விஷயங்களை ஒதுக்க தோணும். ஒவ்வொரு நீங்கள் பிடிக்கல கஷ்டமாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அது இது பண்ணும். அதுதான் சாப்பாடு வந்து ரசித்து சாப்பிடணும் தான். இப்போ நிறைய பேர் வந்து கடமையாக சாப்பிடணும், அது மாதிரி செய்யாது. தேங்க்யூ ஃபார் திஸ்.